வணக்கம் கைஸ், நாளையிலேருந்து வேர்ல்ட் கப் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க எல்லாரும் யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் பண்ண போற ரெண்டாவது காம்படிஷனுக்கு போயிட்டு இருக்கு. கட்டிங்ஸ்ல இன்னைக்கு டே 54. ஏஞ்சதும் எப்பவும் போல என் ஃபாஸ்ட் ஐடம் முடிச்சுட்டு எல்லா மீலையும் செய்ய வந்துட்டேன். அப்புறம் அவனுங்க எல்லாரையும் செஞ்சு முடிச்சுட்டு பேக் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் என் ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அங்க போனதும் அங்க இருக்கிற வேலையை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்ல புதுசாக ஓப்பன் பண்ற அவுட்லெட்டுக்கு ஏதோ ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காங்கன்னு கீழே கூப்பிட்டாங்க. சரி என்னதான் வந்திருக்குன்னு கீழே போயிட்டு பார்ப்போமேன்னு பார்த்தா வந்திருக்கிறது நம்ம பிராண்டு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மோஸ்டா நான் ப்ரோமோட் பண்ணி நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுவும் இவங்க லான்ச் பண்ண அந்த ஹை ப்ரோட்டீன் மில்க்ல இருந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் நான் ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இங்க எல்லாருக்கும் ஃப்ரீ சாம்பிளுக்கு அந்த மில்க் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தாங்க. சும்மா நடந்து போறவங்கலாம் பிடிச்சி கையில எதுவுமே இல்ல ரெண்டுத்தையும் கொடுத்து விட்டுறாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்ல எல்லார் கேபினையும் பார்க்கணுமே, ஒருத்தர் இடத்துலயும் 4-5 டப்பா கிடக்குது. ஆனா எனக்கு தான் அது ரொம்ப வஸ்டான டைமிங். கட்டிங்ல இருக்கனால அது எதுவுமே நல்லா குடிக்க முடியல. சும்மா கொடுக்குறாங்கன்னு ஒரு 4 எடுத்து பேக்ல வாங்கி போட்டுக்கினேன். ஆனா இதே நேரத்துக்கு பல்கிங்ல மட்டும் இருந்தா வச்சுக்கோங்களேன், இங்கேயே ஒரு 6-7 டப்பாவை ஈஸியா முழுங்கிருப்பேன். 2 நாளுக்கு தேவையான ப்ரோட்டீனை முடிச்சிருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் நேரம் தவறாம ஜிம் கிளம்பிட்டேன். இன்னைக்கான ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாட்ஸ் டே. இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்க அந்த குழப்பத்தால நிறைய பேர்கிட்ட ஏன் ட்ரைனிங் மெத்தட் எப்படின்னு கேக்குறீங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு ரீல்ல சொல்ல டைம் பத்தாது கண்டிப்பா. ஆனா ஷார்ட்டா சொல்லலாம், கஷ்டமே படாம ஒர்க் அவுட் பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு தேடாதீங்க. அங்க இருந்து கொண்டு வந்த பால்ல இருந்து 2 எடுத்து நம்ம சைக்கோட்ட கொடுத்தேன். சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டு தெம்பாருன்னு போஸ்ட் ஒர்க் கார்டியோ வீட்டுக்கு வந்து பண்ணேன். என் ஸ்டெப் கோலையும் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து லாஸ்ட் மீல செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்பெல்லாம் குக்கர்ல சிக்கன் வைக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிருது. அதுவும் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெட்டட் ஆயிருது. அது கூட இன்னைக்கு மட்டும் ரைஸ்க்கு பதிலாக பொட்டேட்டோ ட்ரை பண்ண போறேன். என் பாடி இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது பாக்குறதுக்கு. புதுசா பாக்குற எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.